விஜய் மில்டன் சார்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விதுவைனா அவர்கள் கற்றுக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட்டு லெசன் என்ன சொல்லுவீங்க? பேக் வச்சுட்டு போய் ஒர்க் பண்ணு அப்படின்னாரு. அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் சொன்ன அந்த டோன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஷூட் பண்ணிருந்தேன். சினிமாவில் வந்து ஒரு செகண்டும் காசுன்னு சொல்லுவார். ஒரு செகண்டும் மற்றவங்களோட காசு, அது நம்ம காசு கூட கிடையாது. ஏன் ஒரு 5Dயில் அந்த படம் பண்ணணும்னு நினச்சாருங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ரியலான ராயபுரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட வீடு. நம்ம எப்படி நேக்கா ஒரு இடத்துல கேமரா வச்சு யாருக்குமே தெரியாம அது பிரச்சனை யாருக்கு முன்னாடியே அந்த கேமரா அவங்க வந்து எடுத்துட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு மாதிரி லாஸ்டாவே இருப்பாரு. சூசைட் அட்டம் ட்ரை பண்ண ஒரு ஃபன்னி கை. ஷூட் பண்ணும்போதே வந்து நிறைய க்ளோஸ்அப்ஸ் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. அதே ஆர்ஜே பாலாஜி கருப்பு பண்றாரு. அது வந்து மேசிவா இருக்கு. எல்கேஜி வந்து மெனக்கெட்டு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பண்ணலை. அந்த டைம்ல தான் மோடிஜி வந்து இந்த பாறையில் ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட அறிவை காட்டுறேன்னு அதில் எதுவும் புதுசாக எதுவும் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் கொடுக்கறது வாங்குறது வந்து மைக்கேல் ஏஞ்சலோட பெயிண்டிங் மாதிரி இருக்கணும். அஸ்வத்துக்கு சில ஐடியாஸ் இருந்தது அப்பவே. கதைப்போம் ஆக்சுவலி நான் பண்ணல. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சினிமாட்டோகிராஃபரான விது ஐனா கூட தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். வணக்கம்ண்ணா. ஹாய் கைலாஷ். ஹாய்ண்ணா. ஃபஸ்ட் டே நீங்கள் செட்டில் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணதுக்கும், ஃபஸ்ட் டே நீங்கள் ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர் அதாவது சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணதுக்கும் ஃபீல் பண்ண டிஃப்ரென்ஸ் என்ன? எனக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் படம் மேயாதமான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஷூட் பண்ணிருந்தேன். அதனால எனக்கு நான் தான் டிஓபி அது மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. இந்த படம் கரெக்டாக ஷூட் பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஃபீலிங்கே எனக்கு வரல. ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது மில்டன் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஜாயின் பண்ணேன் மில்டன் சார்கிட்ட, விஜய் மில்டன் சார்கிட்ட. அப்போ வந்து அவரை நான் மீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன் திருப்பதி பிரதர்ஸ் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொன்னாங்க. காலே பண்ணல. ஒரு நாள் நான் ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். காலையில் கால் பண்ணி அவரோட அசோசியேட் கேஎம் பாஸ்கரன், அவர் தான் வள்ளினம் குற்றம் 23 பண்ணார். அவர் எனக்கு கால் பண்ணி இது மாதிரி மில்டன் சாரோட டீமில் வந்து கூப்பிடுறோம், ஷூட்டிங் நடக்கிற கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி ஏஆர்எஸ் கார்டன்ல அதான் நினைக்கிறேன். அங்கே போனப்போ ஆல்ரெடி இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமா இல்லை நம்மளை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரில. போயிட்டேன். போனதுக்கப்புறம் சார் வந்து ஒர்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ திரும்ப என்னோட ஒர்க்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திரும்ப சார் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு பேக் வச்சுட்டு போய் ஒர்க் பண்ணு அப்படின்னாரு. அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் சொன்ன அந்த டோன். பேக் வச்சுட்டு போய் ஒர்க் பண்ணுன்னது. ஓகே, நம்ம சினிமாவில் சேர்ந்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த மொமெண்ட் ஞாபகம் இருந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச மொமெண்ட் எனக்கு இல்லை. ஏன்னா ரெஸ்பான்சிபிளாக எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு படம் சினிமாட்டோகிராஃபராக. அதனால எனக்கு மொமெண்ட்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது ஓகே சினிமாக்குள்ளே என்ட்ரா ஆகிறோம் அப்படின்ற ஃபீலிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கும் போதோ இல்லை படம் பண்ணும்போதோ இதை எப்படின்னா சொன்ன டைமுக்கு நல்ல டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்தது. இதுதான் என்னோட டிஃபரன்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். விஜய் மில்டன் சார்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விதுவைனா அவர்கள் கற்றுக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட்டு லெசன் என்ன சொல்லுவீங்க? எங்கே வேணாலும் ஷூட் பண்ண தெரியணும், எப்படி வேணாலும் ஷூட் பண்ண தெரியணும், கதை கேடாமல். அதுதான் வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது பெருசாக. அவர் ஒரு வார்த்தை சொல்லி அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை நான் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன். சினிமாவில் வந்து ஒரு செகண்டும் காசுன்னு சொல்லுவார். ஒரு செகண்டும் மற்றவங்களோட காசு, அது நம்ம காசு கூட கிடையாது. ஸோ அந்த ஒரு செகண்டையும் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், பிளான் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி வந்து
சார் வந்து வழக்கேன் பண்ணும்போது எங்கெங்கேயோ ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஏன் ஒரு 5Dயில் அந்த படம் பண்ணணும்னு நினச்சாருங்கிறது எனக்கு அப்போ தெரியல. பட் அந்த படம் முடிச்சு நான் டிஐயில் நான் சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அந்த படம். அப்போ தான் எனக்கு நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தை இப்படி ஷூட் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேமரா அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ரொம்ப கரீலாவாக இருக்கும் அந்த படம். ஏதோ ஒரு ரேண்டமாக திடீர்னு ஒரு டீ கடையில் போய் ஷூட் பண்ணுவோம், திடீர்னு ஏதோ ஒரு ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம். யாருக்குமே அது ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா அந்த கதைக்கு அது தேவைப்படுது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் சார் கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி கரீலாவாக ஷூட் பண்ணுறது, எப்படி டைம் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறது அப்படிங்கலாம் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். சார் இப்போது முதல் படமே உங்களுக்கு வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு விஷுவலை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி மேயாத மானில் எந்த சீனை சொல்வீங்க பர்டிகுலராக? வைபவ் சாரோட வீடு வந்து ரொம்ப குட்டி வீடு. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டிங். அப்படி உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் அதான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஷூட் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சின்ன வீடு, அது ரியலான ராயபுரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட வீடு. ஒரு 5 பேர் நிற்கலாம் அதில், அதுக்கு மேலே நிற்கவே முடியாது. கேமரா வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அந்த 5 பேர் நின்னோம். அந்த சைஸில் இருக்கிற ஒரு வீடு அது. அந்த வீடு தான் மொத்த படத்துலையுமே சேலஞ்சிங்காக 4 நாளோ 5 நாளோ ஷூட் பண்ணோம் அந்த வீட்டில். உங்களுக்கு கேமரா வைக்கவே ரொம்ப, அப்போ வந்து ரொம்ப குட்டி கேமராலாம் வரல. அதாவது 5Dயில் அந்த படம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்துக்குன்னு ஒரு லுக் ஒன்று தேவைப்படுது. அது நம்ம 5Dயில் பண்ண முடியாது. அதில் அவ்வளோ டென்சிட்டி இருக்காது. ஸ்கின் கலர் வந்து ஆரி அளவுக்கு வராது. ஸோ அதனால ஆரியில தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ரெட்ல கூட எனக்கு அப்போ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பெரிய கேமராவாக தான் இருந்தது. அப்போ ஆரியில் சின்ன கேமராலாம் வரல. ஸோ எங்களுக்கு கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 6 நாளோ ஏதோ ஒன்று பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து சும்மா ரஷஸ் பார்த்துட்டு அவரு தான் சொன்னார், அந்த வீட்டில் பூஜைக்கு நாங்கள் வந்தோம், அங்கே 4-5 பேர் நிற்கவே இடம் இல்லை, நீங்கள் எப்படி அந்த வீட்டில் இவ்வளோ பிளாக்ஸ் வச்சிங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அதுதான் எனக்கு காம்ப்ளெக்ஸாகவும் இருந்தது அந்த படத்தில். அந்த லொக்கேஷன்னா அந்த ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸாக இருந்தது. மற்றபடி மில்டன் சாரோட நிறைய கரீலாவாக ஷூட் பண்ணுறதுக்கான நிறைய இது வந்து அந்த படத்தில் நாங்கள் பண்ணோம். நீ மட்டும் போதும்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் ஷூட் பண்ண எல்லாமே ரொம்ப கரீலாவாக ஷூட் பண்ணோம். எங்கேயுமே பெர்மிஷன் வாங்கல. அது எல்லாமே வந்து மாண்டேஜாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பெர்மிஷன் வாங்காமல் அப்படி பண்ணுன்ற மாதிரி இருக்காது. யாருமே கேமரா பார்க்க மாட்டாங்க அப்படி. ஏன்னா மில்டன் சார் கிட்ட அந்த இது தெரியும், நம்ம எப்படி நேக்கா ஒரு இடத்துல கேமரா வச்சு யாருக்குமே தெரியாம அது பிரச்சனை யாருக்கு முன்னாடியே அந்த கேமரா அவங்க வந்து எடுத்துட்டு வர்றதுங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருந்தது அந்த இதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவரும் விவேக் பிரசன்னாவும் இந்துஜாவும் போவாங்க, ஒரு கடையில் சட்டை வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து ரத்னாவோட ஐடியா தான். பட் அந்த கடை மட்டும் நாங்கள் செட் பண்ணிக்கிட்டோம். அது எங்க செட் பண்ணணும்லாம் ஐடியா இல்லை. எங்க நம்மளால அந்த டைமுக்கு பண்ண முடியுமோ, இப்படி ஒரு பேக் லைட் வர ஒரு இடமா இருக்கணும், அந்த டைம்ல அதை ரெடி பண்ணி குமார் கங்கப்பன் தான் பண்ணார் ஆர்ட் டைரக்டர். டக்குன்னு அந்த இடத்துல ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் லொகேஷன்ஸ்ல சேலஞ்சிங்கா இருந்தது. பட் அது வந்து ஒரு மாதிரி எடுத்து முடிக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது எனக்கு மேயாதமான்ல. நீங்க இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அவரோட படத்துலேயும் சைலன்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து விஷுவல் ட்ரிக்ஸாக பேசுவார். சைலண்ட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி மேயாதமான் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நிறைய சைலண்ட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதை ஷார்ட் கன்வர்ஷனில் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதில் லாங் ஷார்ட் கட் இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் மேயாதமான்ல இந்த சீன் வந்து ரொம்பவே வேற மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ சொன்னீங்களா ரேண்டமாக எடுத்தோன்னு, அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு அதோடைய விஷுவல் பற்றி சொல்லலாம். எனக்கு பர்டிகுலராக இல்லை, பட் மோஸ்ட்லி அந்த படம் ரொம்ப காம்பேக்டாக கம்மி நாளில் ஷூட் பண்ணோன்னு இருந்தப்போ எவ்ரிடே எனக்கு வந்து அது வந்து ஒரு அது வந்து எனக்கு ஒரு டாஸ்காக தான் இருக்கும். எவ்ரிடே டாஸ்க். நான் வந்து இப்போது எங்கள் வீட்டு குத்து விளக்கு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் ஒரு இடத்துல உட்காந்து பாடுவாங்க. அதில் வர மாண்டேஜஸ் லைவாக மக்களை காட்டுறது, இது எல்லாமே நாங்கள் ஒரு 6-7 ஹவர்ஸில் தான் ஷூட்டே பண்ணோம். மொத்தமாகவே 6 ஹவர்ஸ் தான் அந்த பாட்டு ஷூட் பண்ண டைமே அவ்வளோதான். அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி ஒரு இது இருக்கும், செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியலுக்கான ஷார்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் அந்த 6 ஹவர்ஸில் ஷூட் பண்ணது தான். அது மாதிரி அந்த படத்தில் நீங்கள் எப்படி என்ன சொன்னாலும் அது எல்லாமே ரொம்ப கம்மி டைமில்
ரத்னாவோட பிளான் பண்ணி அவர்கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி ஆஃபீஸ் போர்டில் உட்காந்து ஷார்ட் டிவிஷன்லாம் போட்டு அதை பசங்கிட்ட கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சு இல்லை அசிஸ்டன்ட் டிஓபிஸை வச்சு லொக்கேஷனில் போய் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்ட் டைரக்டர்கிட்ட இதுதான் பேக்ரவுண்டு, இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க, இப்போ நமக்கும் டைம் சேவ் ஆகும், எல்லாருக்கும் என்னென்ன ஷார்ட்னு தெரியும். ஸோ மேதமான் கம்ப்ளீட்டாக அப்படி பண்ணது தான். ஸோ யா சார், இப்போது கலர் பேலட் பொறுத்தளவு ரொமான்டிக்காக படம் பண்ணுற ரோம்காம் படங்கள் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஒரு பிரைட் நேச்சரில் தான் செலக்ட் பண்ணுவாங்க, பர்டிகுலராகவே பண்ணுறது. பட் ஆனால் மேதவனுடைய கலர் பேலட் பொறுத்தளவு ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரல் இதெல்லாம் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபிலிம் ரெஃபரன்சஸ் முதல்ல இருந்ததா, இந்த ஃபிலிம் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண அந்த ஐடியாவில் அப்படின்னு உங்களுக்கு? எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆனால் நான் அந்த டைமில் வந்து நான் ஒரு மலையாள படம் பார்த்தேன், அனுராக கருக்கின் வெள்ளம்னு நினைக்கிறேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ஹியூமர் அவங்க இப்போ டீல் பண்ணதும், ரிலேஷன்ஷிப் அவங்க டீல் பண்ணதும் எனக்கு மேதமான் வந்து லைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. எனக்கு படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப ரேண்டமாக தான் பார்த்தேன். அந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருந்தது லைட்டாக. ஆனால் கலர் பேலட் அப்படிலாம் நான் இது பண்ணல. ஒரு ஹியூமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இல்லை ஷார்ட்ஸ், அந்த படம் வந்து லுக்காக ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப கேமரா வந்து ஒரு கேரக்டராக இருக்கும், அது மாதிரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. கலர்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கலர் பேலட்டுக்குள்ளே அடங்கலை, ஆனால் கேரக்டர்ஸ்க்கு கலர் கொடுத்தேன் நான். எனக்கு அது வந்து எனக்கு ஏதாவது ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. ஏன்னா 4 கேரக்டர்ஸுக்குமே வேற வேற எமோஷன். வைபவ்னா அவருக்கு ஒரு எமோஷன் இருக்கும், அவர் வந்து ஒரு மாதிரி லாஸ்டாகவே இருப்பார், சூசைட் அட்டம் ட்ரை பண்ண ஒரு ஃபன்னி கை அவரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரி பேலட் கொடுக்கலாம், அவருக்கு வந்து ஒரு ப்ளூவாக போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் வந்து மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் ஒரு மாதிரி ஒரு எலைட்டான ஒரு ஃபேமிலியில் நல்ல ட்ரெஸ் பண்ணுற ஒரு லேடி. அவரும் இந்துஜா வந்து ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. ஸோ அதனால் அவங்க போல்டு கலர்ஸ் கொடுக்கலாம், ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, மரூன், இது மாதிரி போல்டாக கொடுக்கலாம் காஸ்டியூம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். விவேக் பிரசன்னா பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன்ஸ்லாம் தான் இருப்பார். ஏன்னா அவர் படத்துலேயே ரொம்ப ஆர்கானிக்கான ஆள். அவர் எந்த எமோஷனும், அதாவது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் மாட்டிப்பாரு, அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கருக்கும் வைபவுக்கும் நடுவில் மாட்டிப்பாரு. இது மாதிரி அவரு சூழ்நிலையே இது பண்ணாலும் அவர் கெட்டவர் ஆக மாட்டார், அவர் நேச்சுரலாக ரொம்ப நல்லவராக இருப்பார். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாமே க்ரீனாக இருக்கும், பாட்டில் க்ரீன் இல்லைனா வந்து ஒரு ஒரு ஆலிவ் க்ரீன், ஏதோ ஒரு க்ரீன் அவர் காஸ்டியூமில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து எனக்கு நிறைய கலர்ஸ் வந்துடுச்சு இப்போ கதைக்குள்ள. இது இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன கலர்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேபி ரொம்ப பிங்க் கலரில் யாருன்னா காஸ்டியூம் போட்டிருந்தாங்கன்னா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்மி பண்ணி ஒரு பார்க்க ரொம்ப அது மட்டும் அடிக்கிற மாதிரி இல்லாமல் பேக்ரவுண்டில் யாரோ போட்டிருக்காங்கன்னா அதை நான் டீப் பண்ணிப்பேன். இது மாதிரியான இதுதான் நான் பண்ணனே தவிர இந்த பேலட்டில் ஒர்க் பண்ணணும்னு நான் பண்ணல. அந்த ஊரில் அந்த மக்களோட ஸ்கின், அந்த கல்ச்சர், அதுக்கான காஸ்டியூம் கலர் என்னமோ அதை மட்டும் நான் கேரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மேயாதமான் மாதிரியே டோட்டலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண எல்கேஜி வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் படம். இப்போ பிரைட் கலர் எல்கேஜிக்கு சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? அது நடக்கிற களம் வந்து கிராமம், ஒரு 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 பிரைட்டான ஒரு கிராமம். அவர் வந்து லால்குடின்ற ஊர்ல இருந்தா ஆரம்பிப்பாரு. ஸோ அப்போ அந்த ஊர் வந்து செழிப்பாக தான் இருக்கணும், அதை வந்து நம்ம கதையில வந்து அங்கே தண்ணி இல்லையோ இல்லை வறட்சியான கிராமங்கிற மாதிரி நம்ம காட்டல. அப்போ அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அது ரொம்ப நேச்சுரலா விட்டதான். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா சார், ஹெவி வெப்பனாக வந்து பார்க்கறது படங்கள் வந்து அரசியல் படங்கள் பொறுத்தளவு பொலிட்டிக்கல் காமெடி ட்ராமாவும் இருக்கட்டும், இதில் பார்க்குறதுனா அதிகமாக வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்கேஜியில் அந்தளவு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருக்காது. அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ரொம்ப அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சீரியஸான படம் கிடையாது. ஒரு கேரக்டர் வந்து இன்டென்ஸ்டாக அப்படியே இவால்வ் ஆகி ஒன்று பண்ண போகுதுன்ற மாதிரி அந்த படத்தில் இருக்காது. ரொம்ப சட்டிலாக காமெடியாக அதை சொன்னதான் விஷயமா இருக்கும். ஸோ இமோஷன்ஸாக அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இமோஷனே இருக்காது. ஹீரோவுக்கும் ஒரு பெரிய இமோஷன் ஃபேக்டர் இருக்காது, அவங்க அப்பா மேலே இருக்கும். அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் இருக்கும், மற்றபடி க்ளோஸ்அப்ஸே இருக்காது. ஏன்னா
எனக்கு அது தேவைப்படல. எனக்கு வந்து அது காமெடியாவோ இல்லை வந்து ஒரு இமோஷன், ஒரு கதையை இந்த கதையை மாற்ற போகுது, இல்லை ஒரு சீனை மாற்ற போகுதுன்னு ஒரு ஃபேக்டரே அந்த படத்தில் இருக்காது. ஷூட் பண்ணும்போதே வந்து நிறைய க்ளோஸ்அப்ஸ் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு வந்து அது தேவைப்படல. எனக்கு வந்து அது வந்து அந்த படம் காமெடியான ஒரு படம், அது காமெடியாக அப்படியே டீல் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு இப்போ நம்ம நிறைய ஸ்கெட்ச் வீடியோஸ் பார்க்கணும் இல்லையா யூடியூப்ல, அதோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் இதுதான் எல்கேஜி என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு இப்போ அதே ஆர்ஜே பாலாஜி கருப்பு பண்றாரு, அது வந்து மேசிவா இருக்கு. இது மாதிரியான அவரோட ரைட்டிங்லேயே இப்போ வேற ஒரு ஜோனுக்கு வந்திருக்காரு. அதுக்கு தேவைப்படுது, ஒரு பிரம்மாண்டம் தேவைப்படுது. பட் எல்கேஜிக்கு அந்த பிரம்மாண்டம் தேவைப்படல. 35 days ஷூட் பண்ண ஒரு க்ரௌட்லாம் வச்சு ஷூட் பண்ணோம், பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு படம் 35 days ஷூட் பண்ணதுக்கு என்ன தேவையோ அது அந்த டைம்ல அதை பண்ணியாச்சு. அதை பெட்டர்மெண்டா எதனா பண்ணலாமான்னு கேட்டால் இப்போ பண்ணலாம், ஆனால் செலவு ஜாஸ்தி ஆகும். ஸோ க்ளோஸ்அப்ஸ் எடுக்காம இருந்தது காரணம் வந்து படத்துல எமோஷனே இல்லை பெருசா. ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப் இருக்காது, ரொமான்ஸ் இருக்காது. ஒரு 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 கேரக்டர் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதை மாத்துதுன்ற மாதிரியான விஷயங்கள் படத்துல பெருசா இருக்காது. அந்த இடத்துல மட்டும் க்ளோஸ்அப் இருக்கும், மற்றபடி க்ளோஸ்அப் இருக்காது. அதுக்கான ரீசன் அதான், எமோஷன் இல்லை. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்ஜே பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய ரைட்டிங் எவால்வ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். பட் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணும்போது சில ஹியூமரான ஷார்ட்ஸ் வந்து விஷுவலி நம்ம இப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இருக்கும். அது சிம்பிளாக இருந்தாலுமே அது ஆடியன்ஸ்ட்டை கன்வே பண்ணுறப்ப அப்போ தான் அது கரெக்டான என்கேஜிங் ஃபேக்டராக போய் ஆடியன்ஸ்க்கு என்ஹான்ஸ் ஆகும், இல்லைனா சில விஷயங்கள் வந்து இதாகும். ஸோ அப்படின்னா நீங்கள் எல்கேஜியை பொறுத்தவரை எந்தெந்த சீன் சொல்லலாம், அது விஷுவலாக வேறு மாதிரி ஸ்கிரிப்டில் இருந்தது, பட் விஷுவலாக எவால்வ் வரப்போ அது வேறு மாதிரி கன்வர்ஷன் ஆச்சுன்னா? நான் உண்மையை சொல்லணும்னா எல்கேஜி வந்து மெனக்கெட்டு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பண்ணலை. நான் வந்து அதை அப்படியே விட்டாலே அதோட ஹியூமர் கெடாமல் இருக்குங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணேன். அதை நம்ம எதனா பண்ணி அதை சொதப்பாமல் நானும் விஷுவலாக ஒன்று பண்ணுறேன்டான்ற மாதிரி நான் அதில் பெருசாக எதுவும் பண்ணல. அவர் என்ன எழுதினாரோ அதை வந்து அப்படியே ஷூட் பண்ணும், அதுதான் விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிலதெல்லாம் வந்து இந்த அமித்ஷா மாதிரி ஒரு சந்தன பாரதி சார் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் மோடிஜி வந்து இந்த பாறையில் ஏதோ இதெல்லாம் பண்ணிருந்தார். ரொம்ப ரேண்டமாக நாங்கள் வேல்ஸ் காலேஜில் தான் ஷூட் பண்ணோம், செஞ்சு அதை வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி வேல்ஸ் காலேஜில் நிறைய ஷூட் பண்ணோம் அந்த படம், ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும். அப்போ அப்படி ஒரு பாறையை பார்த்தோம், அது வந்து ரொம்ப ரேண்டமாக நாங்கள் வந்து ஓகே நம்ம அதை இங்கே சட்டையர் தானே நம்ம அது மாதிரி இங்கே பண்ணுவோம்னு சொல்லி பாலாஜி தான் சொன்னார்னு நினைக்கிறேன் அந்த ஐடியா. அது மாதிரி வர்றதுன்னு அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். அதை நான் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேமாக சூப்பரான ஃப்ரேமு, செம்ம லைட்டிங் அப்படிலாம் இருக்காது. அது ஆடியன்ஸ்க்கு அதை பண்ணும்போது பார்த்தா மோடி என்ன பண்ணாரோ அது வந்து கன்வே ஆகணும் அப்படின்னா அதை நான் அப்படியே ஷூட் பண்ணுறது தான் பெட்டர். நான் அந்த இடத்துல வந்து நான் என்னோட அறிவை காட்டுறேன்னு நான் அதில் எதுவும் புதுசாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணதான். இந்த படத்துக்கு அந்த காமெடிக்கு அது எனக்கு அந்த டைமில் எனக்கு இது போதும் அப்படின்னு தேவைப்பட்டது, அது அப்படியே தான் பண்ணேன். நான் புதுசாக எதுவும் பண்ணல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ண படம் உங்களோட இதில் வந்து ஓமை கடவுளே சொல்லலாம். ஃபேண்டசி எலமெண்ட்ஸு, ஒரு ரொமான்டிக் ராம்காம் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிருக்கக்கூடிய படத்தில் விஷுவலாக நம்ம ஸ்கிரிப்டை இது பண்ணும்போது இந்த மாதிரி டோனில் தான் விஷுவலாக சோல்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போது இவன் பிளேஃபுல்லாக அசோக் செல்வனோட கேரக்டர் இருக்கும்போது ஒரு எல்லோ அது மாதிரி கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் இருக்கும். வேறஸ் இப்போ ரித்திகா சிங் மேலே ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் பண்ண மாட்டோம். ஹீரோக்கு வந்து ரித்திகா சிங்கை ஃபர்ஸ்ட் போக போக பிடிக்காம போயிடும், ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அவங்கள சட்டிலாக காட்டணும். வேற செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப ரித்திகா சிங்கை பிடிக்க ஆரம்பிக்கும். ஆடியன்ஸ்க்கும் அப்போ பிடிக்க ஆரம்பிச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த டைம்ல அவங்களுக்கு கொடுக்குற காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அவங்க சட்டிலாக காஸ்டியூம் பண்ணி இருந்தால் ஓகே. அவங்க ரொம்ப நிறைய மேக் ஓவர்லாம் போட்டு புதுசாக எதுவும் பண்ண வேணாம், ரொம்ப அழகாக காட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு அவங்க கேரக்டர்னாலையும் அவங்களோட அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு இதுனாலையும் ஆடியன்ஸ்க்கு அவங்கள பிடிக்கும். வேறஸ் நீங்கள் வாணிபூஜன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தவொடனே உனக்கு பிடிக்குதோ அது மாதிரி ஆடியன்ஸ்க்கும் பார்த்தோன்னே பிடிக்கணும். அதுக்கான காஸ்டியூம்ஸ், அதுக்கான லுக்கு, அது அப்படி ஒர்க் பண்ணோம். அது மாதிரி ஒரு சில சீன் ட்ராமேட்டிக்காக இருக்கும். இப்போ அந்த காட் வர சீன் எடுத்தோன்னா ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நீங்கள் ஒரு வார்ம்த்தாக ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
விஜய் சேதுபதி சார் போர்ஷன் வந்து அது ஆடியன்ஸும் நம்பக்கூடாது ஸ்டார்டிங்கில், அது ரியலாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரியல், அது வந்து ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு விஷயம், லைஃபோட பெருசாக இருக்கிற ஒரு விஷயமா காட்டுறோம். ஸோ அந்த சின்ன ஒரே ஒரு த்ரெட்டு தான் அதில். ஸோ அது இப்போது ஒன்ஸ் அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதில் அவர் கடவுள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த இதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி பிளான் பண்ணணும், இது எல்லாமே அஸ்வத் வந்து நிறைய பிளான் பண்ணி இந்த டிக்கெட், கோல்டன் டிக்கெட்னா அது இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு இந்த டிக்கெட் கொடுக்கறது வாங்குறது வந்து மைக்கேல் ஏஞ்சலோட பெயிண்டிங் மாதிரி இருக்கணும். அவர் கொடுக்கும்போது அவன் வாங்க நீட்டுவான், கை நீட்டுவான் அசோக்கு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அஸ்வத்துக்கு சில ஐடியாஸ் இருந்தது அப்பவே, இதை ஒயிட்டாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைவாக நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஒன்ஸ் அதோட இது வந்து இல்லை, இது வந்து ஃபேண்டஸியான விஷயம்ன்ற போது தான் ஒரு வைடு வச்சா அது வந்து பார்க்க தெரியும். அது வந்து ஸோ இது மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணும்போது நார்மலான ஒரு இடமா தெரியட்டும், அப்புறம் வைடு வைக்கும்போது அது இது ஒரு நார்மலான இடம் இல்லைன்னு தெரியட்டும்ன்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். சரி, ஊமை கடலில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாங்ஸ் இருக்கட்டும், சாங்ஸ் வந்து விஷுவலான ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதில் சாங்ஸ் வந்து எல்லாமே மாண்டேஜ் ஷார்ட்ஸாக தான் எடுத்திருப்பீங்க. பட் பொதுவாகவே இது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான். மாண்டேஜ் ஷார்ட்ஸ் உடைய லைட்டிங் கண்டினியூட்டிங்கிறது வந்து அந்தந்த லொக்கேஷன்ஸை பொறுத்து மாறும். பட் நீங்கள் ட்ராவலிங்கில் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஃப்ரேமாக இருக்கிற லொக்கேஷன்ஸு இப்போ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் எடுக்கும்பொழுது அந்த லொக்கேஷன் ஃப்ரேமில் காட்ட போகிறோம்னு தெரியும். பட் அந்தந்த இடங்களில் நீங்கள் எடுக்கிறீங்களா பாசிங் ஷார்ட்ஸ் மாதிரி, அதோடைய அந்த லைட்டிங் பேட்டர்ன், அதோடைய கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிக்கஸ்ட் டாஸ்காக இருந்தது ஊமை கடவுளையில்? ஸோ ஊமை கடவுளை பண்ணும்போது கதைப்போமா ஆக்சுவலி நான் பண்ணல. கதைப்போமா சாங் தினேஷ் புருஷோத்தமன் தான் ஷூட் பண்ணான். சின்ஸ் இந்த கொஸ்டின் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணோம்னா, ஷூட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இப்போ ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணும்போது நிறைய இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நித்தம் ஒரு வானம்ல நிறைய ட்ராவல் இருக்கும். சொல்லணும்னா ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, அதாவது ஃப்ரேமிங் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பேலன்ஸ்டாக பண்ணுறோமா, ஆர்டிஸ்ட் ஃபேஸ் தெரியுதா, இது மாதிரி ரொம்ப நியூட்ரலான விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம்னா போஸ்ட்ல, ஏன்னா எடிட்ல வரும்போது உங்களுக்கு சாங்கோட மூடு மாறும். இல்ல ஷூட் பண்ணும்போது ஒரு சாங் வச்சு ஷூட் பண்ணிருப்போம், படம் வரும்போது வேற சாங்கா மாறி இருக்கலாம். இல்ல சாங் வராமலே வேற படத்தோட பாட்டெல்லாம் வச்சுலாம் ஷூட் பண்ணிருப்போம் நிறைய. இது மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த சாங்கோட மூடுக்கு நம்மளுக்கு ஒரு கலர் வேற ஒன்று தோணும் இல்லையா, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நான் அந்த கலரோட கன்சிஸ்டன்சியை மட்டும் மாத்திப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கதைப்போமாலே வந்து அவங்க பகல்ல ஃபுல்லா டிராவல் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போக போக ஈவினிங் ஆகும், அதுக்கப்புறம் நைட் ஆகும் இல்லையா. ஸோ அதுல பகல்லாம் இப்படி இருக்கலாம், இப்போ சாங் வந்து வேற மூடுக்கு மாறுது, ஈவினிங் ஆக போகுதுன்னா அது வார்மா ஷூட் பண்ணியிருந்தாலுமே நான் அதை ஈவினிங் மோடுக்கு மாற்றுவேன். அது ஈவினிங்கா அதை காட்டுறதுக்கு கலர் நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது நைட்டா ஆகும்போது உங்களுக்கு ஒரு விஷுவலா ஒரு டிரான்சிஷன் ஒன்று வரும். பகல்ல டிராவல் பண்ணாங்க, ஈவினிங் வந்தாங்க, நைட்ல வந்து ஒரு இடத்துல வந்து தூங்குனாங்க. அப்படி இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கிரேட்ல தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஷூட் பண்ணும்போது ஈவினிங்கா காட்ட போறோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஈவினிங்கா காட்ட போறோமா பகலா காட்ட போறோமா. இப்போ நண்பகலா காட்ட போறோம்னா ஹார்ஸ் லைட் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஈவினிங்கா காட்ட போறோம்னா ஹார்ஸ் லைட் மேபி பேக் லைட்டா இருக்கலாம், சூரியன் இறங்கிடும், உங்களுக்கு பின்னாடி தான் அந்த லைட் வரும். நீங்க ஈவினிங்கா காட்ட போறீங்கன்னு 12 மணிக்கு பங்குனி வெயில ஷூட் பண்ணீங்கன்னா ஐ ஷேடோ கீழே விழும். அது நீங்க என்னதான் ப்ளூ கலர்ல மாத்தினாலும் உங்களோட கலர் பேலன்ஸை வந்து நீங்க ஈவினிங்கா காட்டுறதுக்கு என்ன கலர் நீங்க மாத்தினாலும் அது வந்து பார்க்க ஆர்டிஃபிஷியலா தான் தெரியும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் ஷூட் பண்ணும்போது முடிவு பண்ணிப்போம். இது நம்ம ஈவினிங்கா காட்ட போறோமா சாங்ல, இல்லை பகலா காட்ட போறோமா, இது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கிரேட்ல நம்ம மேட்ச் பண்ணும். இதுதான் பேசிக் ஐடியா. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் ஒரு படத்தில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது அதில் ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கணும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸ்ட்டு பெருசாக அந்த படமும் கனெக்ட் ஆகும், அது ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். நீங்கள் அதில் வந்து ஒரு விஷயம் அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று என்னன்னா, பிரைட் கலர்ஸை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பீங்கன்னு ஊமை கடவுளில் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் பண்ண ஹோம் ஒர்க்ஸ் என்னென்ன சொல்வீங்க?
நான் வந்து ஒன்று மட்டும் பண்ணேன் கலர் வைஸு. கலர் ரெட்டு வந்து படத்தில் எங்கேயுமே இருக்காது. ஓ. ஆனால் விஜய் சேதுபதி சார் இருக்கிற சீக்வன்ஸை மட்டும் தான் ரெட்டு இருக்கும், ரெட் அண்ட் இது. ஏன்னா சும்மா ரொம்ப ரேண்டம் தாட் எனக்கு அது, நான் எங்கேருந்தும் கற்றுக்கல அதை. ரெட் ஏதோ ஒரு கலர், சாலிடான ஒரு கலரை நம்ம படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் காட்டாமலே வச்சுருப்போம். பட் இந்த போர்ஷனில் அந்த கலரை மட்டும்தான் மேஜராக யூஸ் பண்ணணும், ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறப்போ சப்கான்ஷியஸாக ஆடியன்ஸ் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே இல்லாமல் இந்த கலரை புதுசாக பார்க்கும்போது இது மட்டும் வேற வேர்ல்டாக தெரியும். அது வந்து ஒரு சாலிடான கலராக இருக்கட்டும்னு முடிவு பண்ணேன். அதுதான் நீங்கள் அந்த படம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காஸ்டியூம் கலராக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், ரெட் கலர் வந்து இருக்காது படத்தில், எங்கேயுமே இருக்காது. கரெக்டாக விஜய் சேதுபதி சாரோட அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டாக இருக்கும். அவரோட டேபிள் கிளாத் ரெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளோர் வந்து ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க, பின்னாடி இருக்கிற போர்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது மட்டும் நான் ஒரு மாதிரி பேரலல்ஸ் பிட்வீன் ஒரு 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 நார்மலான லைஃபுக்கும் ஒரு ஃபேண்டசிக்கும் ஒரு கலர் டிஃப்ரென்ஸாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கலரை கம்ப்ளீட்டாக லைஃப்பில் அவாய்ட் பண்ணி அந்த கலரை ஃபேண்டசி எலமெண்ட் வரும்போது அந்த கலரை கொடுக்கும்போது அது ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது ஃபேண்டசியான விஷயம்னு ஒன்று இருக்கும்னு நான் லேயராக ஒர்க் பண்ணேன். இது நான் பெருசாக யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. நான் அதை ஒர்க் பண்ணும்போது மட்டும் ஏடிஸ் கிட்டேயும் என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்டேயும் ஃப்ரேமில் ரெட்டு வந்ததுன்னா தொலைச்சிரும் அவங்கள அப்படின்னு மட்டும் சொல்லி அவன் அஸ்வத்தும் என்னை கலாய்ப்பான். ரெட்டு வருதுடா. ஒரு 10 நாள் கழிச்சு அஸ்வத் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துட்டான், ரெட்டு வந்திருக்குடா எடுக்க சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ரெட்டு வந்தாலே எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷுவலாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்த்தது. அதை நான் இப்போ தான் ஆக்சுவலி சொல்கிறேன், நான் அது வரைக்கும் சொன்னது இல்லை. நிஜமாகவே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு டேரக்டரோட கொலாபரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க ஊமை கடவுளை பொறுத்தளவு. ஃபஸ்ட்டு படங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு டேரக்டரை ஹேண்டில் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 2-3 படங்கள் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த டேரக்டர் கூட ஜாயின் ஆகிறப்ப சில டெக்னிக்கல் எலமெண்ட்ஸ் அவங்க சைட்லையும் சொல்லுவாங்க, நம்மளும் சில சஜஷன் சொல்லுவோம். இந்த ஷார்ட்டை வந்து இப்படி பண்ணால் அது வேறு மாதிரி ஆடியன்ஸில் ட்ரீட் ஆகும். ஏன்னா நம்ம படங்கள் பண்ணியிருக்கனால. அப்படி அஸ்வத் சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஊமை கடவுளோட உங்களுடைய சில இன்புட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கும். நம்மளால அப்படி கொலாபரேட் பண்ணாமல் ஒர்க்கே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா டைரக்டர் சொல்கிறத மட்டும் ஷூட் பண்ணலாம், அது ஓகே. ஆனால் அவங்களுக்குமே நம்மளை ஹையர் பண்ணுறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட் வேணும் தான் நம்மளை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ யார் வேணாலும் ஒரு டைரக்டர் சொல்கிறத ஷூட் பண்ணிடலாம். பட் அதில் அந்த கதையை சொல்கிறதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம் அப்படின்றதான் விஷயம் இல்லையா? ஸோ நம்மளோட எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அதில் நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட் ஒன்று நம்மளோட சைட்ல இருந்து, அது ஷார்ட்டாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஊமை கடவுளையில கலர்ஸ் பற்றி நான் பேசினேன்ல, அந்த ஐடியாவை அஸ்வத் கிட்ட சொல்லும்போது அஸ்வத் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா அதுதான் ஒரு டைரக்டருக்கும் டிஓபிக்கும் இருக்கிற கொலாபரேஷன். என்னை நம்பி ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், மச்சான் ரெட்டே வேணாம் படத்தில், இங்கே மட்டும் ரெட்டு வைக்கலாம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இல்லை அது அவங்க கன்வின்சிங்காக இருக்கிறதுனால தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கொலாபரேஷன் நான் எல்லா படத்துலையுமே பண்ணியிருக்கேன். நான் பண்ண எல்லா படத்துலையுமே மோஸ்ட்டாக அதை நான் பண்ணுவேன். நான் எங்கே வந்து அந்த அந்த கொலாபரேஷன் கம்மியாதோ ஒரு படத்தில், அங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அந்த டைமில் தான் நம்ம ஒரு டைரக்டர் சொல்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை வரும் நமக்கு. பட் மோஸ்ட்லி எல்லா படமும் கொலாபரேட் பண்ணி தான் பண்ணிடுவோம் நம்ம.